வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே வந்து சேரும். மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் வறுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. லேசான கொரகொரப்போட அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எது வேணாலும் இதை எடுத்துக்கலாம். அரிசி மாவு கூட 1/4 கப்பு போல் மைதா மாவு, வறுத்த வெள்ளை ரவை 1/4 கப்பு. எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க அளவெல்லாம், அப்போ தான் சரியாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், சில்லி ஃப்ளாக்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்திருக்கோம் இல்லையா, கொஞ்சம் மாவு ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா சப்பாத்தி தைக்கிற பலகையில் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் வரமாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டேன். நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் இப்போ கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கடாயில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்க பாருங்கள். நான் வந்து
வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது டீக்கும் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். காற்று போகாத ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.